தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதல் அரசியல் கைது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இது ஒரு டிஃபமேஷன் கைது அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம என்ன சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி பொங்குனவங்கெல்லாம் அங்கிள் ஒரு வார்த்தை தானே சொன்னாரு, அதுக்கே அப்படி பொங்குனீங்க. நீங்க எந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளால ஒரு தேர்ட் கிரேடு பேச்சாளர் இல்லைன்னா 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசலாம். யாராவது ஒரு ஒரு அறவேக்காடு இல்லைன்னா அறிவு கெட்டவன் இல்லைன்னா முட்டாள் இல்லை போத அரசாமி இப்ப அவனா பேசலாம். ஆனா ஒரு 7 முறை எம்எல்ஏவா இருந்து முன்னாள் அமைச்சரா இருந்து பல பொறுப்புகளை வகிச்சவர் இந்த ஒரு மாண்பு கூட இல்லாம ஒரு முதலமைச்சரே இப்படி பேசுறாரு அப்படின்னா இவர் தண்டிக்கப்படவில்லை என்றால் இவர் இதுக்கு மேலேயும் பேசுவாரு. இவரை பார்த்து நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. முன் உதாரணமா தவறான ஒரு முன் உதாரணமா ஆயிடும்ன்றதுனால இதை வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆத்தூர்ல இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் உடனே என்ன பண்ணாரு, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போனார். ஆன்டிசிபேட்டரி பெயில் யாருக்கு போவாங்க? ஐயோ நம்ம கைது பண்ண போறாங்க அப்படின்னு பயத்துல முன்கூட்டியே முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடுறது. இது எல்லாருக்குமான ஒரு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். ஆனா நீங்க அப்படி ஆன்டிசிபேட்டரி பெயில போட்டுட்டு இங்க எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எங்களை அஞ்ச முடியாது, எங்களை ஆட்ட முடியாது, தட்ட முடியாது, புடுங்க முடியாது, இந்த டைலாக்லாம் எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டீங்க, கைதுக்கு பயந்து தானே போட்டீங்க, கைது பண்ணிடக்கூடாதுன்னு தானே போட்டீங்க. அப்போ நீங்கள் தவறு பண்ணிருக்கீங்களோ அப்படின்ற டவுட் உங்களுக்கே இருக்குல்ல. கைது பண்ணால் நம்ம வெளியே வரமாட்டோமோ அப்படின்ற டவுட் இருக்குல்ல. 12 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டீங்க. நேற்று காலையில் அரெஸ்ட் பண்ணி நைட்டு விட்டாச்சு. இவ்வளோ தானே சம்பவம். இதுக்கு ஏன் தாம் குதிச்சிங்க? திமுக கிட்ட எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை தூக்கி போட்டீங்கன்னா போதும், சொம்பு மேட்டர்ல சொம்பு கொடுத்தாதான் மாப்பிள்ளை தாலி கட்டுவாரான்ற அளவுக்கு கொண்டு போய் அதை பெருசாக்கி ஊதி அதை ஒரு அரசியலாக்கி அதை ஒரு போராட்ட கலவரமாக்கி இங்க வேற எந்த விஷயமே நடக்கலை, இது ஒண்ணுதாண்டா உலகத்துல இருக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு வேலையை திமுக ரொம்ப சூப்பரா செய்யும். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம், எதிர்கட்சியாக சூப்பரா செயல்படும் திமுக. இன்னைக்கு இணையத்திலே பாக்குறேன், ட்விட்டர்லாம் இவ்வளோ ஹேண்டில்ஸ், எவ்வளோ போஸ்ட், விதவிதமா கண்டென்ட்ல புதுசா போட்டு தேய்ன்னு தேய்க்கிறாங்க. சரி, என்னதானே கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா, அரெஸ்ட் பண்ணும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுன்னு நியூஸ் போடுங்க. ஆமா, எழுதுங்கள் இவர் கல்லறையில், இவர் ஒரு பைத்தியக்காரன் என்று அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் சொல்றாரு, இவர் கல்லறையில் எழுத போறது சொல்லிக்கிட்டு இருக்காரு. செய்தி கைது பண்ணா கைதுன்னு தான் போட போறாங்க. தலைமறைவாயிட்டாருன்னு என்ன போட சொல்லலாமா? ஏன்னா செந்தில் பாலாஜி தலைமறைவா தானே இருக்காரு. இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல போய் தலைமறைவா இருக்காராமே. ஏன்னா பெருமைக்குரிய விஷயம் இல்ல, அப்படித்தானே போடணும். நானும் தலைமறைவுன்னு போட்டுறாதீங்க, எங்க ஆளுங்க எல்லாம் தலைமறைவாயிடுவாங்க, அப்படியே நானும் தலைமறைவாயிட்டேன்னு நினைச்சிட போறாங்க. கைது செய்யப்பட்டாருன்னே போடுங்க, என் கார்லயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா பேசுறதா ஒரு பக்கம் பேசிட்டு, அப்புறம் இல்லைங்க போலீஸ் வண்டியில் தான் போனோம், புரோட்டோகால் ஆன்டிசிபேட்டரி கேன்சல் பண்ணிட்டாங்க வாங்க. அது இப்படி ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன்சல் ஆகி 45 நிமிஷத்துல கைது பண்ணிட்டீங்க. ஏன் நீங்க பண்ணதே இல்லை? நடுராத்திரில நீங்க போய் போலீஸு கதவை தட்டினதே கிடையாதா? இங்க கிருஷ்ணகிரியில சிப்காட்டுக்கு எதிராக போராடினாங்க ஒத்தனப்பள்ளியில. நாங்களும் போய் உண்ணாவிரதம் இருந்தோம், அறப்போராட்டம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கு போராட்டத்தை முன்னிருந்து நடத்தின ஒரு நபரை நடுராத்திரி 2 மணிக்கு வீட்டு கதவை தட்டி அல்லேக்கா அல்ல தூக்கி போட்டு 11 நாள் ரிமாண்ட் பண்ணி அவன் இன்னமும் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை போச்சு. எதுக்கு? அவன் விவசாய நிலம் சிப்காட்டுக்காக பறி போகுது, என் விவசாய நிலம் எனக்கு என் உரிமை அப்படின்னு சொல்லி அவன் போராட்ட மக்களை ஒன்று திரட்டி அவங்கள வழி நடத்தினா, அதுக்கு அவனை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே திருவண்ணாமலையில மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடினதுக்கு அருள் அவர் மேல குண்டாசு போட்டீங்க. இந்த மாதிரியா நடக்குதுங்க. போராடுறதுக்கான உரிமைகள் எல்லாருக்கும் உண்டு, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. இந்த மாதிரி ஒரு அமைச்சரே பேசினா நாளைக்கு 4 பேர் 4 விதமா பேசதானே செய்வான். எல்லாருக்கும் பயம் விட்டுருக்குங்கள, அதை காட்டுறதுக்கு தூக்கி உள்ள வச்சாங்க. சரி, கொஞ்ச நேரம் கட் பண்ணி அப்படி சாயந்தரம் வந்த உடனே மனசனை தூக்குன உள்ள உட்கார வச்சு யோசிச்சிருப்பாரு, என்ன பண்ணலாம் இந்த சுச்சுவேஷன் எப்படி. அப்படியே ஒரிஜினல் திமுக மாதிரி அப்படி யோசிக்க ஆரம்பிச்ச உடனே டப்புன்னு வந்துச்சு, குதிரை பேரம் நம்ம மேல வேற மாட்டுக்கிறோம், செந்தில் பாலாஜி வேற தலைமறைவா இருக்காரு, இப்ப நம்மளுக்கு குதிரை பேரம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லெஜிட்டிமேட் வேலை பண்ணுவாரு. அங்க போய் என்ன சொல்றாரு, ஐயா என்னை போலீஸ்காரங்க அடிச்சு மிரட்டினாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னை தாவேகால சேர சொன்னாங்க. ஆடா பாவி, என்னடா இது, வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட மக்கள் நம்பியிருப்பாங்க. உன்னையெல்லாம் தாவேகால சேர்க்கறதா? என்னடா பிரச்சனை? இதுல வேற இவரை கைது பண்ணி மிரட்டி கொண்டு போய் தாவேகால சேர்ப்பாங்களா? ஒரு லாஜிக் வேணாமா? இவரை கூட்டு போய் மிரட்டி நீ தாவேகால சேர்ந்தாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணும்னு பயந்துட்டாராமா. இதுதான் ஸ்கிரிப்ட். சரி, யாரையா மிரட்டினது?
மிரட்டவங்களை கம்ப்ளைண்ட் முடியா? சவுக்கு சங்கர் சொன்னார்ல, என்னை வந்து காவல்துறையை கூட்டு போகும்போது கையை ஒடிச்சாங்க, ஆபாசம் பேசுனாங்க, திட்டினாங்க, அடிச்சாங்கன்னு ஒரு காவல்துறை பேரா சொல்லி சொன்னார்ல, பேர் சொல்லியே சொன்னார். இந்த ஏட்டு, இந்த இன்ஸ்பெக்டர், இந்த எஸ்ஐ ஒருத்தன் அப்படின்னு எல்லார் பேரையும் சொல்லி 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 சொன்னார்ல. அந்த மாதிரி சொல்ல உனக்கு படிக்க தெரியல, நேம் பேஜ் பார்த்துருப்பீல்ல, யாருன்னு சொல்ல வேண்டியதானே? அதை சொல்ல மாட்டாங்க. அதை சொன்ன உடனே அண்ணன் எனக்கே கொந்தளிக்குதுன்னா சிடிஆர் அண்ணனுக்கு எவ்வளோ கொந்தளிக்கும். அவர் வந்துட்டு அவர் ரவுடி பையங்க, அவன் நீங்க வேற தென் தமிழ்நாட்டையே அவன் ரவுடிசம் மேல வந்து அழிச்சு வச்சிருக்கான், குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்கான். அவன்லாம் உள்ள போக வேண்டிய ஆள் தான். அவன் எல்லாம் தவம் இருந்து தளபதி காலில் வந்து விழுந்தா கூட சேர்த்துக்க மாட்டேன்ட்டு. ஏன்பா இவ்வளோ ஆக்ரோஷப்பட்டாரு அப்படின்னா, இவனெல்லாம் தாவேக்கால சேர்க்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதை ஏற்றுக்கும், அது ஜீர்ணிக்க முடியல. ஐயோ திமுக காரண தாவேக்காலே அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால அந்த ஆக்ரோஷத்துல வந்து வெடின்னு வெடிச்சிட்டாரு. ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்களே கேட்டார், நீங்க அரசியல் விட்டு விலகிறீங்க, இவ்வளவு கேவலமான விஷயத்த செய்யாதீங்க குதிரை பேரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ரெண்டாவது விஷயம், பாவம் செந்தில் பாலாஜி வேற போட்டு அந்த அடி அடிக்கிறார். என்னதான் பஸ்டல் வெஞ்சன் சார்னு தெரியல, போட்டு அந்த அடி அடிச்சு இவங்கெல்லாம் அரசுனாலே உடனே நெஞ்ச பிடிச்சிட்டு கார்ல படுத்துருவாங்க. எனக்கு தெரியாது இவங்களை பத்தி. பாருங்க, அரசுன்னு ஒண்ணு தலைமறை ஆயிட்டாங்க. அரசுன்னு ஒன்று சிங்கப்பூர் ஓடி போயிட்டாரு. இவரெல்லாம் ஓடிட்டாருன்னா அதனாலதான் அரெஸ்ட் பண்ணோம். இதுல வேற அரெஸ்ட் பண்ண உடனே இவரை வந்து கட்சியில சேர்க்கறதுக்காக மிரட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்றதெல்லாம், இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது நீங்களே கர்நாடக முன்னாடி சொன்னீங்க, நீங்களே நம்ப மாட்டீங்க. மக்கள் எப்பறம் நம்புவீங்க? சிரிக்கிறாங்க மக்கள். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்றது மக்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த டிராமா? ரொம்ப சீப். ஆனா இந்த ஒரு நெரேட்டிவை தூக்கிக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் பாக்குற போட்டு பொழுதுகிட்டு இருக்காங்க திமுக. சந்தோஷமா இருக்குது. எப்பா கதறுங்கடா, நல்ல கதறுங்கடா, அழுகுடா அப்படின்ட்டு. ஆனா என்னட்டாங்க, சர்வாதிகாரின்ட்டாங்க, பாசிசம்ட்டாங்க, பாஜகவின் சாயலாக தாவேக செயல்படுத்துட்டாங்க. நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கு என்ன புரியலன்னா, திமுக தயவுல தான் ஆட்சி நடக்குதான். ஏன் இவங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்களாம் போய் ஆதரவு கொடுக்குறாங்களா? சரி, நான் இப்போ வந்து ஓப்பனாக கேட்குறேன். 57 இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கு, 47 இடத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கு, 108 இடத்துல தாவேக ஜெயிச்சிருக்குங்க. இன்னும் இதர கட்சிகள்லாம் இருக்கட்டும். சரி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இது இந்த 3 அணியாவே இருக்கட்டுமே. என்டிஏ கூட்டணி 1, திமுக கூட்டணி 1, தாவேக 1. இந்த 3 பேர்ல யாருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? தாவேகா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய அணியிலிருந்து லெட்டர் கொடுத்து ஃபார்மலா எங்களுக்கு ஆட்சி அமைக்க உங்களுடைய ஆதரவு தேவை, நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் மூலமா ஃபார்மலா ஒரு லெட்டர் கொடுத்து, அழைப்பு கொடுத்து, அவங்கள்ட்ட பேசி இந்த ஆட்சியில பங்கெடுக்க வச்சு அமைச்சரவையில பங்கெடுக்க வைக்கிற அளவுக்கு ஃபார்மலா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருக்கு. இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, திமுக கையில 57, இந்த பக்கம் 47. சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? இல்ல 2 பேருமே சேரல, தனித்தனியா இருக்கீங்க. சரி, கவர்னர் ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. கவர்னர் ஆட்சி வந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அது பிஜேபி ஆட்சி தானே, நம்ம பார்த்துக்கலாம். ஆனா விஜய் உட்காந்துடக்கூடாது சீட்ல. எவ்வளவு வேலை பார்த்தீங்க? அதாவது பிஜேபி டைரக்டா வந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி மறைமுகமா வந்தாலும் பரவாயில்ல, தாவேகா வரக்கூடாது. யாரா பிஜேபி பி டீம்? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? வாய் கூசாம பேசிக்கிட்டு இருக்குது. அதான் எத்த தின்னா பித்தம் தெளிவுன்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்காங்க மொத்த பேரும் உட்காந்து. இணையத்திலலாம் பாருங்களேன், உங்களை வந்து இந்த மாதிரி வந்து எங்களை ஆபாசமா பேசுறாங்க, கமெண்ட்ல வந்து திட்டுறாங்க. டேய், திமுக காரன் வந்து கமெண்ட்ல திட்டுறதெல்லாம் எடுத்து போட்டோம்னா சென்சாரே தேவையில்லை. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின பேச்ச அவர்கள் வீட்டு பெண்மணிகள் கிட்டேயே உட்கார வச்சு, இப்ப ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், காது மூடி நேர்ந்து ஓடிடுவாங்க, இல்லைன்னா செருப்பு கழட்டி அந்த அடிச்சுவாங்க. அவங்க வீட்டு பெண்களே அந்த அளவுக்கு கொச்சையா பேசிட்டு நீங்க இதுல வந்து வியாக்கியான வேற கருத்து சொந்தத்தோடு சேர்த்து பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் பொறுத்துக்க முடியல. சரி, அடுத்தடுத்து என்னென்ன கதிவு. அண்ணன் வந்து 12 மணி நேரத்துல வெளியே வந்துட்டாரு. இந்த வெளியே வர்றதுக்கு தான் தாமதம் குடிச்சாங்க போல தெரியும். காலையில கூட்டு போனா நைட் அமைச்சிருவாங்கன்றது தெரியுது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு டிராமான்றது தெரியல. இந்த பதிவு பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களுக்கு